அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய, குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் நக்கட்ஸ் தாங்க. நம்ம வீட்டிலேயே இதை கடையில் நம்ம வாங்கினாக்க என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே செய்யலாம். இந்த சிக்கன் நக்கட்ஸ் நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 பிரெட் எடுத்திருக்கேங்க. இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து குட்டி குட்டி துண்டாக போட்டுடுறேன். நான் 3 பிரெட்டை போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பவுடர் பண்ணிடுறேங்க. இந்த கட் பண்ண ஓரங்கள் எப்பவுமே வேஸ்ட் கிடையாதுங்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி கடாயில் போட்டு லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சு அதான் பிரெட் கிரம்ஸ். இப்போ நான் வந்து இந்த பிரெட்டை ஃபுல்லாக பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், கொஞ்சம் கூட எலும்பே இருக்கக்கூடாது இந்த சிக்கனில், எலும்பு இல்லாத துண்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. 300 கிராம் எடுத்திருக்கேன். 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறதுனால 3 பிரெட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து 1/2 kg சிக்கன் போட்டால் 5 பிரெட்டு சேர்த்துக்கணும் அந்த மாதிரி. இப்போ நான் சிக்கன் ஃபுல்லாக போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேங்க. இது வந்து வெள்ளை மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் போடணும். வெள்ளை மிளகு போட்டால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் கிடையாது, இந்த சிக்கன் வந்து அரைச்சா போதும். இப்போ அரைச்ச எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு மேல் பக்கத்துல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி பின் பக்கத்துலேயே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மாவு பிசைகிற மாதிரி இந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு நம்ம கையிலே நல்லா தட்டி சப்பாத்திக்கு மாவு தட்டுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தட்டிடலாம். இதுக்கு ரொட்டி கட்டை வச்சு தேய்க்கணும் கிடையாதுங்க, நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சப்பாத்தி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி எடுத்து அதோட ஓரத்தில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்போ நமக்கு கட் பண்ணும் போது கொஞ்சம் ஷேப் கரெக்டாக ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ண ஓரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் இப்போ நம்ம இதை எப்படி தட்டி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி லாஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாம இப்போ வந்து ஸ்கொயரா நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக அழகாக ஸ்கொயரில் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே இருக்கட்டுங்க. இப்போ சூப்பராக வந்து எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து 1 முட்டை எடுத்துக்கிறேன். 1 முட்டை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெள்ளை மிளகும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் நக்கட்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை வந்து இந்த எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிடுறேன். டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா புரட்டி எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு 1 கப் ஆயில் ஊற்றிடுறேங்க. இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போதான் அது கரெக்டாக இருக்கும். அப்போதான் அது நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நான் டர்ன் பண்ணிடுறேன். இப்போ 2 பக்கமே சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி பார்க்கவே நல்லா முறுமுறுன்னு இருக்குதுல்ல. இப்போ எல்லா சிக்கனையுமே நாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூடான சுவையான அப்படி கமகமக்கும் ஒரு சிக்கன் நக்கட்ஸ் நம்ம வீட்டிலேயே அருமையாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு.
ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா நம்ம சிக்கன் நகட்ஸ் நீங்க ஷாப்ல வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி கொஞ்சம் கூட இதுல வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லைங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னாக்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே, முக்கியமா குழந்தைங்களுக்கு சிக்கன் நகட்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டேஸ்டியான சிக்கன் நகட்ஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.